ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் குளோபல் பற்றி பார்க்க போகிறோன்னா யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா ஈரான் கூட இருக்கக்கூடிய வார் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த வார்னால தான் பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு கிராஷ் ஆனதுக்கான மேஜர் ரீசன் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இப்போ இந்த வார் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுதுன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். ஸோ இதனால் பிட்காயினோட ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பிடிசியோட மூவ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், பிடிசியோட ப்ரைஸ் ஜூன் 4th ஜூன் 12th வரைக்கும் இன்னைக்கு வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு சைட்வேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கேன். ஸோ ஒன்று ஒரு $60,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு $64,000 வரையும் போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இப்போ நம்ம 4 டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து பார்க்குறப்ப ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்ஸ் பிடிசி இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிளோட அப்பர் ட்ரெண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் மட்டும் வச்சதுன்னா நெக்ஸ்ட் டே ஒரு $67,000 $69,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். அண்ட் நேற்று பிடிசி $61,000 $64,000 வரையும் பம்ப் ஆனதுக்கான மேஜர் ரீசனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் வந்து முடிய போகுதுன்ற நியூஸ் வந்ததுனால தான். ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. வார் வித் ஈரான் இஸ் ஓவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ யூஎஸ் இப்போ இந்த ஈரானோட வார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் செட்டில்மெண்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மல் சைனிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் யூரோப்பில். ஸோ இந்த வார் வந்து பார்த்தீங்கன்னா முடியறது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு. ஏன்னா இந்த வார் இருக்கப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்லாம் ஆல் டைமே வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருந்தது. பட் ஒரே ஒரு மார்க்கெட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் தான். அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி. ஏன்னா இந்த வார் நியூஸ்னால மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஏகப்பட்ட வாரி இருந்துச்சுன்னா மேனிப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கேன். பட் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ட்ரம்ப் இதே மாதிரி பல வாட்டி சொல்லி திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் வந்து பண்ணியிருக்காரு, ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணாமல் வந்து இருக்கணும். வாரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லுவார், சீஸ் ஃபேர்னு சொல்லுவார். பட் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் வந்து பண்ணுவாங்க. ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா மாறாமல் இதே ஸ்டாண்டில் நின்று இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா எண்டு வந்து பண்ணிடணும். ஸோ பிட்காயினோட 4 டைம் ஃப்ரேம் பார்க்குறப்ப புல்லிஷாக தான் தெரியுது. ஸோ எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிளோட அப்பர் ட்ரெண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். அண்ட் இதுவே நீங்கள் 2 டைம் ஃப்ரேம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்ப பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ரொம்ப வீக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ பிடிசியோட ப்ரைஸும் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷாக வந்து மாறினோன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $66,000 வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிட்டு கேண்டில் க்ளோஸ் டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசியில் ஒரு ஸ்மால் ரிவர்சலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதேமாரி பிட்காயின் இந்த $60,000 வந்து பார்த்தீங்கன்னா உடைக்காதவரும் கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் ஜோனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சப்போஸ் $60,000 உடச்சி கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கீ சப்போர்ட்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $54,000 தான். ஸோ இதோட ப்ரைஸு 60 கீழே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது போகாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். தென் அடுத்த நம்ம யூஎஸ்டி டாமினன்ஸோட வீக்லி டைம் ஃப்ரேம் சார்ட் பார்த்தோம்னா ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்டி டாமினன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படியாவது இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் கொடுத்தா மட்டும் தான் பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகி பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா 2022 ஜூலைலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்டி டாமினன்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8.8%லேருந்து 9% போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஸோ அதேமாரி இந்த வாட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ வந்து ஆகணும். ஒன்ஸ் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிடிசியோட பவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும். அண்ட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட பாட்டமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். தென் அடுத்த நம்ம பிட்காயினோட டாமினன்ஸோட சார்ட் பார்த்தப்ப இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. பட் இப்போ இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிளோட அப்பர் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆனதான் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகும். ஸோ என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி இந்த அளவு கிராஷ் ஆயிருந்தாலும் டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஸ்ட்ராங்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 59% கிட்ட ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்படியாவது இந்த டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 56 கிட்ட வரையும் வந்துருச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அதோட ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து ஆக மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பரில் இந்த 57 அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 57 மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ எப்படியாவது கம்மிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 57 கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீக்லியில் க்ளோஸ் வச்சுதுன்னா போதும். அதுக்கடுத்து டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். ஆல் காயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு பெர்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கும்.
ஸோ அவ்வளோதான் கைஸ் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டியதை பற்றி நம்ம இப்போ வந்து கண்டிப்பாக ரொம்ப லைக் உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துக்கலாம் ஜாயின் பண்ணிக்கோ. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சப்போர்ட் கொடுக்குறோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.